இங்க ஒரு அம்மா அவ பொண்ணுக்கு வேணும்னு ஸ்கூல் லஞ்ச் பாக்ஸ்ல காமெடியா ஃபன்னியா ஜோக்கர் மாதிரி வரைஞ்சலாம் அனுப்பிச்சு விடுறா. ஆனா அவ பொண்ணுக்கு சுத்தமா பிடிக்கல. ஏன்னா ஸ்கூல் ஃப்ரெண்ட்ல சிரிப்பாங்க. இதனாலே அவங்க அம்மா கூட சரியா பேசவே மாட்டா. அதே மாதிரி ஒரு நாள் ஸ்கூல் லஞ்ச் பாக்ஸ் ஓபன் பண்ணி பாக்குறா. அன்னைக்கு டிஃபன் பாக்ஸ்ல கியூட்டா டால் மாதிரி செட் பண்ண லஞ்ச் ரெடி பண்ணிருப்பா. அன்னைக்கு அவளுக்கு மட்டும் சாக்கியம் இல்ல, அவங்க ஃப்ரெண்டுக்கும் பிடிச்சிருக்கும். அன்னைக்கு சாயந்தரம் அவங்க அம்மா பக்கம் வேகமா ஓடி வரா. வந்தோடனே என்ன பேசுன்னு தெரியாம தேங்க்ஸ் மட்டும் சொல்லிட்டு உள்ள போயிருவா. அவங்க அம்மா ரொம்ப சந்தோஷப்படுவா அன்னைக்கு. ஏன்னா 3 வருஷத்துக்கு அப்புறம் நீங்க சரியா பேசிருப்பா. அது மட்டும் இல்லாம எல்லா டிஃபன் பாக்ஸும் காலி பண்ணிருப்பா. அன்னைல இருந்து டிஃபரெண்டா கிரியேட் பண்ணி தினமும் லஞ்ச் பாக்ஸ் டிஃபரெண்டா அனுப்பிச்சு விடுறா. அது அவ பொண்ணுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். இப்படியே 3 மாசம் போயிருது. 3 மாசம் கழிச்சு அவளுக்கு என்ன வருதுன்னு தெரியாது. அப்ப இவரோட மூத்த பொண்ணு வெளியூர்ல வந்து வந்திருப்பா. ஒரு ஐடியா கொடுக்குறா. அது என்னன்னா பொம்மை வர்றதுக்கு பல ஏதோ மெசேஜ் எழுதி அனுப்பிச்சு விடுங்க, அது யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படியே ஐடியா கொடுக்குறா. அதனால அவங்க அம்மா அடுத்த நாள் லஞ்ச் பாக்ஸ்ல பாத்திரம் எனக்கு ஹெல்ப் பண்ணு அப்படியே மெசேஜ் எழுதி அனுப்பிச்சு விட்டுருப்பா. இதை பார்த்து அவளோட ஃப்ரெண்ட் எல்லாம் சிரிக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்து அவளுக்கு மறுபடியும் கோவம் வருது. ஆனாலும் நைட் சாப்பிட்ட உடனே முறையா எல்லா பாத்திரத்தையும் அவ விளக்கி வச்சுட்டு தூங்குறா. அடுத்த நாள் எதிர்த்து அவங்க அம்மாக்கு பொண்ணோட டைரி கண்ணில் படுது. அதுல அவ பொண்ணு எங்க அம்மா எங்களை புரிஞ்சுக்கவே இல்லை, நானும் அக்காவும் எங்க அம்மா கூட இருக்கணும்னு ஆசைப்படுவோம், ஆனா கேர் சென்டர் விட்டுட்டு எங்க அம்மா வேலைக்கு போயிருவாங்க அப்படின்னு எழுதிருப்பா. அது படிச்ச உடனே அவளுக்கு புரிய ஆரம்பிச்சிடும் பொண்ணு எவ்வளவு மிஸ் பண்றான்னு. அன்னையில இவங்க அம்மா டிஃபரெண்ட் பாக்ஸ் ரெடி பண்ணி என்னோட அன்பை வெளிப்படுத்துறா. இப்ப கொஞ்ச நேரம் கழிச்சு இவ ஸ்கூல் முடிஞ்சிட்டு காலேஜ் படிக்க வெளியூர் போயிருவா. இவ காலேஜ் முடிக்கிற முன்னாடி கேபி சென்டர்ல வேலை கிடைச்சிரும். அது ஆசையா அவங்க அம்மா சொல்லலான்னு வருவா. ஆனா அவங்க அம்மா மயக்கப்பட்டு விழுந்து கிடக்குறா. ஹாஸ்பிட்டல் சேர்த்துனது அவங்க தெரியும். அவங்க அம்மாக்கு பிரெயின் ஸ்ட்ரோக் இருக்கும், அதனால ரொம்ப நாள் இருக்க மாட்டா. ஆனாலும் அவங்க அம்மா அவங்க பொண்ணுக்கு என்ன பத்தி கவலைப்படாத உன் கனவை நோக்கி ஓடு அப்படின்னு ஆறுதல சொல்லி மறுபடியும் காலேஜ் அனுப்பிச்சு வச்சிடறா. அவங்க அம்மா கடைசி டிஃபன் பாக்ஸ் ரெடி பண்ணி காலேஜ்க்கு அனுப்பிச்சு வைக்கிறா. இவ்வளவு பெரிய டிஃபன் பாக்ஸ் பார்த்தா எல்லா ஃப்ரெண்ட்ஸும் கூட்டிடுறாங்க. டிஃபன் பாக்ஸ் ஓபன் பண்ண உடனே டிஃபரெண்டா கிரியேட்டிவிட்டி செஞ்சு அனுப்பிச்சு விட்டுருப்பா. அதுக்கு கீழே லெட்டர் மாதிரி செஞ்சு அனுப்பிச்சு விட்டுருப்பா. அதுல என்ன எழுதிருக்கும்னா 3 வருஷம் எனக்கு வேணும்னே பிடிக்காத டிஷ் செஞ்சு கொடுத்தேன், ஆனா அப்பயும் பொறுமையா என் சாப்பாடு சாப்பிட்டேன், அதனால நீ என்ன பொறுத்தவரை நீ தான் என்ன உலகத்திலே பெஸ்ட் பொண்ணு அப்படின்னு அவங்க அம்மா அதுல எழுதிருப்பா. இதை படிச்சு அந்த பொண்ணு கண்ணுல தண்ணி வர ஆரம்பிச்சிடும். அம்மாவோட அன்பு என்னைக்கும் பெருசுதான் அப்படின்னு புரிஞ்சுக்கிறா. இந்த வீடியோ பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. யாருக்கெல்லாம் அம்மா பிடிக்குமா கமெண்ட் பண்ணுங்க.